அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும் படிக்க அவனை அனுப்பினேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது அவன் சொன்னான், இளம் விசுவாசிகளாகிய நீங்கள் தேவனிடத்திற்கு வந்ததினால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று நினையாதிருங்கள். உங்கள் சுய ஜனங்களாலே நீங்கள் பாடுபடுவீர்கள், சாத்தானால் சோதிக்கப்படுவீர்கள், உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நினைவுபடுத்துகிறான். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற இயேசுவின் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி திடப்படுத்தினான். இந்த 3ஆம் அதிகாரத்திலும் இந்த தெசலோனிக்கே சபையினர் தான் அவன் மனதிலே நிறைந்திருக்கிறார்கள். அவன் அத்தேனே பட்டணத்தில் தனித்திருந்தாலும் அவன் உள்ளம் முழுவதும் அங்கே தெசலோனிக்கேயரிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் தெசலோனிக்கே பட்டணத்திலே விசுவாசியாத யூதர்கள் எழும்பி பவுலையும் சீலாவையும் துரத்தி விட்டார்கள், அடித்து. அவர்கள் அங்கே இருந்து பெரோயா வந்தார்கள், அங்கேயும் வந்து துரத்தினார்கள். ஆகவே பவுல் தீமோத்தேயுவையும் சீலாவையும் அங்கே பெரோயாவில் விட்டுவிட்டு இவன் அத்தேனே பட்டணத்திற்கு வந்தான். வந்தவனுடைய மனது அந்த தெசலோனிக்கேயிலேயே இருந்தது. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? உபத்திரவங்கள் நேரிட்டதே, உபத்திரவத்தினால் அவங்கள் விசுவாசம் ஒளிந்து போயிட்டோ, தடுமாறி விட்டார்களோ, தவறான போதனைகளுக்கு போய்விட்டார்களோ என்று எல்லாம் அவன் கலங்கி குழம்பிக் கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்திலே நாம் பார்க்கிறோம், பவுலின் இருதயம் எப்படி இருந்ததோ அவன் ஊழியமும் அப்படியே இருந்தது. அன்பினால் நிறைந்த ஒரு ஊழியம். 2ஆம் வசனத்திலே அவனுடைய விசாரணை, பவுல் சபையை எப்படி விசாரித்தான் என்பதை பார்க்கிறோம். வாசிக்கிறேன். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். பவுல் அங்கே அவர்களுக்கு சொல்லுகிறான், விசுவாசம் அசைக்கப்படாதபடி உங்களை திடப்படுத்த. அது மிகவும் அவசியம். ஒரு இளம் விசுவாசிக்குள் அவன் உடனேயே அவன் பரிபூரணம் அடைந்து விட மாட்டான். அவனுக்குள் பல சந்தேகங்கள் எழும்பும், பழைய காரியங்கள் நியாயம் என்று தோன்றும், சாத்தானின் சோதனைகள் வரும். இவை எல்லாவற்றினின்றும் அவன் தப்பித்து கொள்ள வேண்டுமென்றால் வேத வசனங்களில் அவன் ஆழமாய் வேரூன்ற வேண்டும். ஆகவே அவனுக்கு வசனத்தை போதிப்பது மிகவும் அவசியமானதொன்றாக இருக்கும். ஆகவேதான் பவுல் தீமோத்தேயுவை அனுப்புகிறான். என் மனதை போன்று கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய இந்த தீமோத்தேயுவை போல் வேறொருவன் இல்லை என்று பவுல் சொல்லியிருக்கிறான். ஆகவே தீமோத்தேயுவை அனுப்பி அவர்கள் உபத்திரவத்தினாலே விசுவாசத்திலே தடுமாறாதபடி திடப்படுத்தவும் அவர்களுக்கு புத்தி சொல்லவும் என்றால் ஆலோசனை சொல்லவும் அவனை அனுப்பினான். உங்களுக்கும், நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கும்
உங்களை திடப்படுத்த ஒரு மூத்த சகோதரன் தேவை. ஒரு நல்ல விசுவாசியோடு ஐக்கியம் கொண்டு அவரோடு பழகி நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருங்கள். கண்டவர்களிடத்திலும் போய் விடாதீர்கள். நன்றாக பரிசோதித்து பாருங்கள். சோதித்து பார்த்து இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. அங்கே நமக்கு எபிரேயர் 13 ஒரு வசனம் இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. ஒருவனை எளிதில் நம்பிவிடாதே. அவர்களுடைய நடக்கையின் முடிவை கவனி. போதனை அல்ல, அவன் எப்படி வாழ்கிறான் அவன்கிட்ட போய் நான் கேட்கலாமா என்பதை அறிய அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவை பார். கடைசியில் பணம் கேட்குறானா, இல்லை அந்த ப்ராஜெக்டை செய்தான்னு கேட்குறானா, அல்லது வேறு எதுவும் கேட்குறானா அப்படின்னு பார்த்து அவனுடைய தவறான உபதேசங்களா, அவன் ஜெபம் பண்ணாமல் அவன் மீட்டிங்க்கு வாரானா, அவன் பைபிள் வாசித்து தியானிக்காமல் இருக்கிறானா, தேவனோடு அவன் உறவாடவில்லையா, இதையெல்லாம் கவனித்து பார். கவனித்து பார்த்து அவன் இவை எல்லாவற்றிலும் உண்மையாய் ஆழமான ஒரு உறவில் இருக்கிறான் என்றால் அவனை உனக்கு நண்பனாக கொள். அவனிடத்திலே நீ உன் காரியத்தை சொல்லு. தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். பாருங்கள், 5ஆம் வசனத்திலே பவுலின் கரிசனையை பார்க்கிறோம். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினதுண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படி அனுப்பினேன். பவுலுக்குள் சமாதானம் இல்லை. ஒரு சிறு உதாரணம் சொல்லுகிறேன். உங்கள் மகளை ஒரு திருமணம் முடித்து நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு மகளை, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெண்ணை நீங்கள் ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்புகிறீர்கள். கணவனோடு போய்விட்டாள். உங்கள் மனசு எப்படி இருக்கும்? அப்பாடா போயிட்டான்னு இருக்குமா? இல்லை. ஒரு தாயின் மனசு எப்படி இருக்கும்? போயிட்டாளே, வீட்டில் அவள் குழம்பு வச்சது இல்லையே, அவளுக்கு இந்த கூட்டு செய்ய தெரியாத, எப்படி சேர்க்காளோ, என்ன செய்கிறாளோ என்னமோன்னு அவங்க ரொம்ப மனசில் வேதனைப்படுவாங்க. அவகிட்டேருந்து ஒரு ஃபோன் வரல, அல்ல தாங்க ஃபோன் பண்ணும்போது கான்டாக்ட் கிடைக்கலன்னா எப்படி அவங்க தடுமாறிடுவாங்க. அதே மாதிரி தான் பவுலும் இங்கே அவங்க விசுவாசம் எப்படி இருக்குது? சோதனையில் விழுந்துட்டாங்களா, இல்லை இவங்க உபத்திரவத்தை கண்டு பின்வாங்கி போயிட்டாங்களா? நேராக பார்த்து எனக்கு டைரக்ட் இன்ஃபர்மேஷன் வேணும்னு தீமோத்தேயுவை பவுலின் கரிசனை. நாமும் பிள்ளைகள் மேல் கரிசனை கொள்ளுகிறோம். எந்த நண்பர்களுடன் பழகுகிறார்கள், எங்கே போகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று பிள்ளைகளை நாம் கவனிக்கிறோம். செல்ஃபோனிலே என்ன பேசுகிறார்கள்? ஒரு ஆலோசனை, ஒன்று ஃபோன் கொடுக்காதீங்க. கொடுத்தா ஒவ்வொரு நாளும் யார் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறான், யார் யார்கிட்ட ஃபோன் வந்திருக்குன்னு நீங்கள் வாங்கி ஒரு விசை பாருங்கள். கொடுக்கும்போதே இந்த கண்டிஷனோடு தான் கொடுங்கள். அப்படி என்றால் உங்கள் பிள்ளையை நீங்கள் தேவனுக்கு ஆதாயம் பண்ண முடியும். பவுல் அதனால்தான் தீமோத்தேயுவை அனுப்பி அங்கே விசாரணை செய்கிறார். உங்கள் உள்ளமும் அத்தனை கரிசனை கொண்டதாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் பிள்ளைகள் மேல் கரிசனை வைத்திருக்கிறோம். ஆனால்
ஒரு விசுவாசத்தில் தடுமாறுகிற ஒரு சகோதரன் மேல் இத்தனை கரிசனை வைத்திருக்கிறோமா? தேவன் நம்மை அப்படிப்பட்ட கரிசனை உள்ளவர்களாக இருக்க சொல்லுகிறார். நான் விசுவாசத்தில் உறுதியாகிவிட்டேன், நான் வேதத்தை நேசிக்கிறேன், வசனங்களை விளங்கி கொள்ளுகிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன். போதாது, இன்னொருவனை திடப்படுத்து. ஒரு மெழுகுவர்த்தி, எரிகிற மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை அது எரிய பண்ண வேண்டும். அதே போல் நானும் இன்னொரு விசுவாசியை திடப்படுத்த வேண்டும். பவுல் ஊழியத்திலே அது ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது. பவுல் விசாரிக்கிறான், கரிசனை கொள்ளுகிறான். 7ஆம் வசனத்தில் அந்த விசாரணையும் கரிசனையும் நல்ல பலனை அளித்ததினால் அவன் ஒரு ஆறுதல் அடைகிறான். பாருங்கள், 6ஆம் வசனத்தின் கடைசியில் இருந்து, எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். பவுலுக்கு அவங்க அவ்வளோ பேரும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாங்க, அவங்க தடுமாறவில்லை, ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் நன்றாக இருக்கிறார்கள், பவுலாகிய உம்மை காண வாஞ்சையாய் இருக்கிறார்கள், நீர் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொன்னபோது பவுலின் உள்ளம் அது ஆறுதல் அடைந்தது. தேவனால் அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தது. அதைத்தான் அங்கே பவுலின் ஆறுதல் என்று. சகோதரரே, அவன் அந்த ஆறுதலினால் உபத்திரவங்களை எல்லாம் மறந்து விட்டான். சொல்லுகிறார், ஒரு பிரசவ ஸ்திரீ தன் வேதனைகளை எல்லாம் அவளால் தாங்க முடியாமல் அலறுகிறாள். ஆனால் ஒரு பிள்ளை பிறந்தவுடனோ அத்தனை வேதனைகளையும் மறந்து சந்தோஷப்படுகிறாள். பவுலும் அப்படியே இந்த தெசலோனிக்கே சபை அது இப்பொழுது இருப்பதை பார்த்து அவன் ஆறுதல் அடைகிறான். பவுல் தெசலோனிக்கே சபையை விசாரித்தான், கரிசனை உள்ளவனாயிருந்தான், அவர்கள் விசுவாசத்தினால் ஆறுதல் அடைந்தான். அத்தோடு நிறுத்தி விடாமல் அவர்களுக்காக ஜெபமும் பண்ணுகிறான். சகோதரனே, சகோதரியே, உங்களிடத்திலும் அநேகர் ஜெபத்திற்காக வருவார்கள், ஆலோசனைக்காக வருவார்கள். அது வேற தெரிஞ்சிட்டா. உங்களிடத்திலும் அநேகர் ஆறுதலுக்காகவும் வருவார்கள், ஜெபத்திற்காகவும் வருவார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பலப்படுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். அவர்களுக்கு நீங்கள் விசாரிக்கலாம், கரிசனை உள்ளவர்களாய் இருக்கலாம், அவர்களால் ஆறுதல் அடையலாம். ஆனால் முக்கியமாக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம் பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து விடாதபடி அவருடைய இரத்தத்திற்குள்ளாய் அவர்களை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுகிறோம். ஏன்? அவர்கள் மேல் உள்ள அன்பினால். அப்படியே மற்ற விசுவாசிகள் இடத்திலும், விசுவாசத்தில் பலவீனமானவர்கள் இடத்திலும் நாம் அன்பு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இங்கே பவுல் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்போம் என்றால், பவுல் அவர்களுக்காக ஜெபிக்கிறான். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். இரவும் பகலும். சகோதரனே, பவுல் இந்த இடத்தில் மிகைப்படுத்தி சொல்லுகிறானா? ஒரு மனுஷனால் இரவும் பகலும் ஒருவருக்காக ஜெபித்து கொண்டிருக்க முடியுமா? முடியும். உங்களுக்கு ஒரு பயங்கரமான கஷ்டம், அல்லது உங்கள் பிள்ளை ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டி இருக்கிறது, அவன் துடிக்கிறான் என்றால்
இரவும் பகலும் உங்கள் மனதிலே அவனை குறித்த எண்ணமே மேலோங்கி இருக்குமே ஒழிய உங்கள் காரியங்கள் ஒன்றும் அவ்வளவு முக்கியமானதாக தோன்றாது. பவுலுக்கு அப்படிப்பட்ட கரிசனை அன்பு அவர்கள் மேல் இருந்ததினால் இரவும் பகலும் அவர்களுக்காக அவன் வேண்டிக் கொள்கிறான், ஜெபம் பண்ணுகிறான். எதற்காக ஜெபம் பண்ணுகிறான்? விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்க அவன் ஜெபித்தான். பேதுரு அவனிடத்திலே ஆண்டவர் சொன்னார், சாத்தான் உன்னை சுளகினால் புடைக்கும்படி வேண்டிக் கொண்டான், நான் அவனுக்கு உத்தரவு கொடுத்தேன், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். விசுவாசத்திற்காக பவுலும் ஜெபிக்கிறான். இயேசுவின் அடிகளில் அவனும் நடக்கிறான். நாமும் மற்றவர்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நாமும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அவன் அன்பிலும் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறான். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்க அன்புக்கு ஒத்ததாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி அதிலே பெருக ஜெபிக்கிறான். அவன் சொல்லுகிறது என்ன? இப்படி இருந்தீர்கள் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் நிச்சயமாய் சந்தோஷமாய் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். சகோதரனே, உங்களுக்கு அந்த ஆசை உண்டா? இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சந்தோஷமாய் சந்திக்க முடியுமா? உங்கள் பிள்ளைகள் உங்களை சந்தோஷமாய் சந்திப்பார்களா? உங்கள் அயலகத்தார் உங்களை சந்தோஷமாய் சந்திப்பார்களா? அல்லது என்கிட்ட சொல்லாமல் போயிட்டே, என்கிட்ட சொல்லியிருந்தால் நானும் வந்திருப்பேனேன்னு அழுவார்களா? சகோதரனே, இந்த தேவனுடைய நாளில் நாம் சந்தோஷமாய் மகிமையாய் இருப்பதற்கு இன்றைக்கே மற்றவர்களுக்காக ஜெபிக்க கடவும். ஜெபமனோமா. அன்பின் தகப்பனே, பவுல் தெசலோனிக்கே சபையின் மேல் கொண்ட கரிசனைக்காகவும் அன்பிற்காகவும் ஆழமான ஒரு கரிசனைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த முன்மாதிரியை பின்பற்றி நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் சிநேகிதர்களுக்காகவும் ஊக்கமாய் இரவும் பகலும் ஜெபிக்கவும் அவர்கள் விசுவாசம் பலப்படவும் நாங்கள் ஜெபிக்க கிருபையை தாரும். உம்முடைய வருகையின் போதில் நாங்கள் இவர்கள் அனைவரையும் சந்தோஷமாய் சந்திக்கும்படி ஒரு கிருபையை எங்களுக்கு தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.